வணக்கம். இது தமிழ்லங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்கா ஈரானின் சிவப்பு கோடுகளை தாண்டினால் பேரழிவுக்கு தயாராகுமாறு எச்சரிக்கை. ஈரானுடன் 2 வார போர் நிறுத்தம். லெபனானில் தாக்குதல் தொடரும் என நெதன்யாகு அறிவிப்பு. இது ஒரு புதிய ஆரம்பமல்ல, பொறுப்புக்கூறலின் தொடக்கம். ட்ரம்ப் மீது விசாரணைக்கு கோரிக்கை. ட்ரம்ப் தகுதியற்றவர். 117 ஆண்டுகால வரலாற்றில் முதன்முறை தகவல். போர் அச்சம் நீங்கியது. தெஹ்ரான் வீதிகளில் ஈரானிய மக்கள் உற்சாக கொண்டாட்டம். இஸ்ரேல் மௌனம் சாதிப்பது ஏன்? போர் நிறுத்தத்தை ஏற்பதா அல்லது தாக்குதலை தொடர்வதா? குழப்பத்தில் சர்வதேச சமூகம். அமெரிக்காவின் போர் நிறுத்த அறிவிப்பை வெற்றி கொண்டாட்டமாக மாற்றிய ஈரான். ஹார்முஸ் நீரிணையை திறக்க ஈரான் சம்மதம். பல ஆண்டுகளுக்கு எரிபொருள் கிடையாது. ஈரான் எச்சரிக்கை. ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு சபை போர் நிறுத்த ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்தியது. ட்ரம்பின் போர் நிறுத்த அறிவிப்பு. உலக சந்தையில் எண்ணெய் விலைகள் கடும் வீழ்ச்சி. ஹார்முஸ் நீரிணை மீண்டும் திறக்கப்பட்டால் ஈரானுடன் போர் நிறுத்தம். ட்ரம்ப் அறிவிப்பு. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படை வெளியிட்ட அறிக்கையில் அமெரிக்கா மற்றும் அதன் பிராந்திய நட்பு நாடுகளுக்கு எதிரான நடவடிக்கைகளில் இதுவரை ஈரான் மிகுந்த நிதானத்தை கடைபிடித்து வந்துள்ளதாகவும் இலக்குகளை மிக கவனமாக தேர்ந்தெடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரானின் சிவப்பு கோடுகளை கடக்கும் பட்சத்தில் ஈரானின் பதிலடி மத்திய கிழக்கு பிராந்தியத்தையும் தாண்டி உலகளாவிய ரீதியில் அமையும். இதுவரை கடைபிடிக்கப்பட்ட நிதானம் இனி தொடராது என்றும் அனைத்து காரணிகளையும் கருத்தில் கொள்ளாமல் கடுமையான பதிலடி வழங்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. போர் நிறுத்தத்தில் லெபனானை உள்ளடக்கவில்லை என இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்ததாக அல் ஜஸீரா ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரான் மீதான தாக்குதல்களை நிறுத்தி வைக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் முடிவுக்கு இஸ்ரேல் ஆதரவு வழங்கியுள்ளது. எனினும் இந்த போர் நிறுத்தம் லெபனானை உள்ளடக்கப் போவதில்லை என இஸ்ரேலிய பிரதமர் தெரிவித்தார். பாகிஸ்தானின் மத்தியஸ்துடன் முன்வைக்கப்பட்ட இந்த தற்காலிக போர் நிறுத்த உடன்படிக்கையை அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய நாடுகள் ஏற்றுக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மேற்கொண்ட தன்னிச்சையான ராணுவ நடவடிக்கைகள் குறித்து அந்த நாட்டு நாடாளுமன்றம் முறையான விசாரணையை தொடங்க வேண்டும் என மனித உரிமைகள் அமைப்பொன்று வலியுறுத்தியுள்ளது. ஜனநாயகத்துக்கான அரபு உலகம் என்ற அமைப்பின் வாதாட்ட இயக்குனர் ரேட் ஜெரார் அல் ஜஸீரா ஊடகத்துக்கு வழங்கிய நேர்காணலில் இது தொடர்பில் முக்கிய கருத்துக்களை முன்வைத்தார். அமெரிக்க நாடாளுமன்றின் முறையான அனுமதி மற்றும் அங்கீகாரமின்றி ஈரான் மீது போர் தொடுக்க அதிபர் ட்ரம்ப் எடுத்த முடிவை சட்டம் இயற்றுவோர் தீவிரமாக விசாரிக்க வேண்டும் என்றும் ஜெரார் கோரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவின் மிகவும் பழமையான மற்றும் செல்வாக்குமிக்க கருப்பின சிவில் உரிமை அமைப்பான NAACP ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை உடனடியாக பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என பகிரங்கமாக வலியுறுத்தியுள்ளது. 1909 தொடங்கப்பட்ட இந்த அமைப்பு தனது 117 ஆண்டுகால வரலாற்றில் ஒரு நாட்டின் ஜனாதிபதியை பதவி நீக்கம் செய்ய கோருவது இதுவே முதல் முறை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஈரானின் உயர்மட்ட பாதுகாப்பு சபை அறிவித்த போர் நிறுத்த செய்தியை தொடர்ந்து தலைநகர் தெஹ்ரானில் பல வாரங்களாக நிலவி வந்த பதற்றம் தணிந்து மக்கள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்பின் 8 மணி நேர கெடு முடிவடைவதற்கு முன்னதாக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதால் தெஹ்ரானின் முக்கிய சதுக்கங்களில் திரண்ட மக்கள் இனிப்புகளை வழங்கியும் கோஷங்களை எழுப்பியும் தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதாக தெரிய வருகிறது. ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கிடையில் 2 வார கால போர் நிறுத்த உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள போதிலும் இது குறித்து இஸ்ரேல் இதுவரை உத்தியோகபூர்வமாக எவ்வித கருத்தையும் வெளியிடவில்லை. ஜோர்தானின் அம்மானில் இருந்து சர்வதேச ஊடகவியலாளர் ரோப் மெக்பிரட் வெளியிட்ட அறிக்கையின் முக்கிய அம்சங்கள் இவ்வாறாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய ஊடகங்களில் கசிந்த தகவலின்படி அமெரிக்க அதிகாரி ஒருவர் இந்த போர் நிறுத்த உடன்பாட்டை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த போர் நிறுத்த ஒப்பந்தம் மற்றும் ஹார்முஸ் நீரிணை தொடர்பான உடன்படிக்கையை ஈரான் தனது வெற்றியாக கொண்டாட தொடங்கியுள்ளது. ஈரானின் 10 அம்ச கோரிக்கைகளை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஏற்றுக்கொண்டதாக அந்நாட்டின் தேசிய தொலைக்காட்சி செய்தி வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவின் இந்த தீர்மானம் ஈரானுக்கு கிடைத்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி என்றும் வர்ணித்துள்ளது. ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு சபையும் இது குறித்து சாதகமான சமீட்சைகளை வெளியிட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றத்தை தணிக்க பாகிஸ்தான் மேற்கொண்ட முயற்சிக்கு மதிப்பளித்து 2 வார காலத்துக்கு ஹார்முஸ் நீரிணையை திறக்க ஈரான் உத்தியோகபூர்வமாக சம்மதம் தெரிவித்துள்ளது. ஈரான் வெளிவிகார அமைச்சரின் அப்பாஸ் அரக்சி இதை உத்தியோகபூர்வமாக அறிவித்தார். பிராந்தியத்தில் அமைதியை ஏற்படுத்த அயராமல் உழைத்த பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் ஃபீல்டு மார்ஷல் ஆசிம் முனீர் ஆகியோருக்கு ஈரான் தனது நன்றியினை தெரிவித்ததாக கூறப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய இலக்குகள் மீது ஈரான் இன்று பாரிய ஏவுகணை மற்றும்
ரோன் தாக்குதலை முன்னெடுத்ததாக ஈரானின் கூட்டு இராணுவ கட்டளையகத்தின் பேச்சாளர் இப்ராஹிம் ஜோல்பஹாரி தெரிவித்தார். ஈரானின் தஸ்னீம் செய்தி நிறுவனம் வெளியிட்ட அறிக்கையின்படி ஈரானிய ஆயுதப்படைகள் இன்று பாலிஸ்டிக் ஏவுகணைகள், குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மூலம் இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் முன்னெடுத்த ராஜதந்திர முயற்சிகளின் பலனாக எட்டப்பட்ட 2 வார கால போர் நிறுத்த உடன்படிக்கையை ஈரானின் உயர்மட்ட தேசிய பாதுகாப்பு சபை ஏற்றுக்கொண்டுள்ளது. இது குறித்த உத்தியோகபூர்வ அறிக்கை மெஹ்ரர் செய்தி நிறுவனம் மூலம் வெளியிடப்பட்டுள்ளது. ஈரானின் புதிய உச்சநிலை தலைவர் அயதுல்லா முஜ்தபா கமேனியின் நேரடி அங்கீகாரத்துடன் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் எட்டப்பட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுடன் நிபந்தனையுடனான 2 வார கால போர் நிறுத்தத்தை மேற்கொள்ள தயாராக உள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்ததை அடுத்து சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலைகள் கணிசமான அளவு குறைவடைந்துள்ளன. பிரெஞ்சு மசக் எண்ணெய் விலை 5.8% சரிந்து ஒரு பீப்பாய் $103.42 பதிவாகியுள்ளது. அமெரிக்காவில் வர்த்தகம் செய்யப்படும் எண்ணெயின் விலை சுமார் 8.5% வரை வீழ்ச்சியடைந்து ஒரு பீப்பாய் $103.25 குறைவடைந்துள்ளது. ஹார்முஸ் நீரிணை வழியாக போக்குவரத்தை அனுமதிக்க ஈரான் ஒப்புக்கொண்டால் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் போர் நிறுத்தம் ஏற்படும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். பாகிஸ்தான் தலைவர்களுடனான பேச்சுவார்த்தைக்கு பின் அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். ஈரான் மீதான குண்டுவீச்சையும் தாக்குதலையும் 2 வார காலத்துக்கு நிறுத்தி வைக்க தாம் ஒப்புக்கொண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இது ஒரு இருதரப்பு போர் நிறுத்தமாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். ஈரான் இஸ்லாமிய குடியரசு ஹார்முஸ் நீரிணையை முழுமையாகவும் உடனடியாகவும் பாதுகாப்பாகவும் திறக்க ஒப்புக்கொண்டால் மட்டுமே 2 வார கால போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொள்வதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். பாகிஸ்தான் பிரதமர் ஷெப்ராஸ் ஷெரீப் மற்றும் ஃபீல்டு மார்ஷல் ஆசிம் முனீர் ஆகியோருடனான உரையாடலின் அடிப்படையில் இன்று ஈரானுக்கு அனுப்பப்படும் அழிவுகரமான படையை நிறுத்தி வைக்குமாறு அவர்கள் என்னிடம் கேட்டுக்கொண்டதாக அவர் இதன்போது தெரிவித்தார்.